வணக்கம் மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக எழுதியாகணும், டெட் கட்டாயமாக எழுதியாகணும், யாருக்கும் அதில் விலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மீண்டும் நிலைநாட்டியிருக்கு. யாருக்கும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, கண்டிப்பாக எல்லாரும் எழுதித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸேஷனே கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஆண்டுகளுக்குள் நீங்கள் அந்த தகுதி தேர்வை எழுதணும், இல்லை என்றால் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள், தோல்வியடைந்தால் உங்களை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு பென்ஷன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோன்னு சொல்லி அரசு இதற்கு முன்பு உத்தரவு பிறப்பிட்டிருந்தது. தற்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு எழுதணும் அப்படிங்கிறத நாங்கள் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு இருந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, என்ன செய்தார்கள் என்றால், இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களில் பணிபுரியக்கூடிய இந்த ஆசிரியர்கள் தனியாக அவங்களுக்கு டெட் தேர்வு நடத்துனாங்க. அவங்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு டெட் தேர்வு நடத்தப்பட்டது. ஸோ அதில் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எப்படி போட்டித் தேர்வுகள் புதிதாக ஒரு ஆசிரியர் பணி வேண்டி விண்ணப்பிக்கிறாரோ, எப்படி போட்டித் தேர்வை எதிர்கொள்கிறாரோ அதே முறையில்தான் இவங்களுக்கும் தேர்வு நடத்தணும். ஆசிரியர்கள் என்பவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கணும், அப்டேட் ஆனவங்களாக இருக்கணும், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிந்தால் மாணவர்களுக்கு அப் டு டேட்டாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உச்சநீதிமன்றம் மிக கடுமையான உத்தரவுகளை பிறப்பிட்டிருக்கு. பொதுமக்கள் மத்தியில் இந்த உத்தரவு வரவேற்பு பெற்றாலும் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதை எதிர்த்து அரசு மீண்டும் வழக்கு தொடரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன நடக்கு டெட் தேர்வை சுற்றி என்ன நடக்குது, அரசு ஆசிரியர்களை சுற்றி ஏன் நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம். ஆசிரியர்கள் தான் ஏற்கனவே பரீட்சை எழுதிட்டு வர்றாங்களே, ஏன் அவங்களுக்கு மீண்டும் தேர்வு வைக்கிறீங்க? நாங்கள் எல்லாமே படிச்சுட்டு தானங்க வர்றோம், எங்களுக்கு ஏன் மீண்டும் தேர்வு வைக்கிறீங்க அப்படின்னு ஆசிரியர்கள்ட்ட ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆசிரியர்கள் எங்கே அப் டு டேட்டாக இருக்கணும், எல்லா நாலேஜும் அவங்களுக்கு இருக்கணும், டே டு டே லைஃப்பில் என்னென்ன புதிய புதிய ஆப்புகள்லாம் வருது எல்லாமே அவங்க தெரிஞ்சால் தானே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் பெற்றோர்களும் அவங்க தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்க. உண்மையிலேயே ஆசிரியர் என்றால் ஆசான், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்றைய காலகட்டங்களில் போட்டி நிறைஞ்ச உலகம், டெக்னாலஜி வரல எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன், என்னுடைய குடும்பத்திலேயே நிறைய பேர் ஆசிரியர்களாக இருக்காங்க. மாத வருமானமே பல லட்சம் வாங்குகிறாங்க, பல பேர் லட்சத்தில் பென்ஷன் வாங்குகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நன்கு படித்த இன்ஜினியரிங் மாணவர்கள், பட்டதாரி மாணவர்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் ஸ்விக்கி சொமேட்டோவில் 15,000க்கு 20,000க்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் பென்ஷன்தாரர்கள், ஓய்வு பெற்ற பென்ஷன்தாரர்கள் பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாமே லட்சங்களில் பென்ஷன் வாங்குகிறாங்க. இது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை. ஸோ இவ்வளோ பெரிய பணத்தை வாரி இறைக்கக்கூடிய அரசு தன்னுடைய ஆசிரியர்கள், தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு தகுதி வாய்ந்தவர்களாக, அனைத்து துறைகளிலும் புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அப் டு டேட்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறதுல என்ன தவறு? கண்டிப்பாக அது ஒரு நியாயமான விஷயம்தான். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. இந்த ஆசிரியர்கள் டெட் தேர்வை எழுதணும் அப்படிங்கிற இந்த உத்தரவுக்கான வழக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. பல்வேறு அரசுகள் இந்த வழக்கில் கவனம் செலுத்தலை. கடைசியாக திமுக அரசு தான் இந்த வழக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்க. கவனம் செலுத்தினாலும் உச்சநீதிமன்றம் அந்த ஆர்டிஐ, ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் கீழே 2010 அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சட்டத்தின் கீழே எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதியிருக்கணும். ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் மட்டும் இருந்தால் அவங்க மட்டும் எழுத வேண்டாம், மற்றவங்க எல்லாமே கண்டிப்பாக எழுதணுங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சது. ஸோ இந்த உத்தரவின் மீது மறுசீராய்வு, அதாவது இந்த உத்தரவு அப்பீல் போக முடியாது, மறுசீராய்வு அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், ஏதாவது மாற்றி கொடுங்க, ஒரு ரெக்வஸ்ட் வேணால் கொடுக்கலாமே தவிர அப்பீல் போக முடியாது. மேல்முறையீடு அப்படிங்கிறது இந்த வழக்கில் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மறுசீராய்வு மனுவை ஆராய்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டை எல்லாரும் எழுதியாகணும், 2 வருஷத்துக்குள்ள முந்தி எழுதணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதை 3 வருடமாக நாங்கள் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம். பட் ஆசிரியர் தகுதி தேர்வு கண்டிப்பாக எல்லாரும் எழுதணும். 1ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்லேருந்து 12ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் வரைக்கும் எல்லாரும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதணும் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக எழுதணுங்க.
ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் நான் சொல்கிறேன், இது நம்ம ஆசிரியருக்கு எதிராக நம்ம பேசுகிறோம் இல்லை, நிறைய ஆசிரியர்களுக்கு இந்த ஆன்லைன் மொபைல் ஆப்பில் ஒரு டிக்கெட் கூட புக் பண்ண தெரியாது. எனக்கு தெரிந்து என்னுடைய சொந்தக்காரர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு டிக்கெட்டை, ரெட் பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுங்க அப்படின்னா தெரியாது. அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்லாம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுக்கு ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க, நம்ம போய் ரயில்வே ஸ்டேஷனில் அப்பா அம்மாட்ட சொல்லி வாங்கிட்டு வருவோம், அதை வந்து ஃபில்லப் பண்ணுவோம். இன்றைக்கி ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் தான் ஃபில்லப் பண்ணணும். ஸ்டேஷனில் போய் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ண முடியாது. நீங்கள் ஃபில்லப் பண்ணி எழுதி கொடுக்கறதுக்குள்ள அங்கே ஆன்லைனில் டக்குன்னு புக் பண்ணிடுவோம். ஸோ ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுவது எப்படி அப்படின்னு ஒரு மாணவர் ஒரு டீச்சர்கிட்ட கேட்டால் சொல்லித்தரணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு அப் டு டேட்டாக நாலேஜ் இருக்கணும். அந்த டீச்சருக்கு தெரியாது. ஆனால் அந்த டீச்சருக்கு சம்பளம் 80,000, 90,000, 1,00,000 வாங்குவார், ஒன்றும் தெரியாமல். பஞ்சப்படி, பயணப்படி, கருணைத்தொகை, டிஏ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. இந்த அரசு ஊழியர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சம்பளம் அதிகமாக வேணும், பென்ஷன் அதிகமாக வேணும். ஆனால் வேலை செய்யுங்க அப்படின்னா ஒருவே வேலை செய்ய மாட்டான். தலைமைச் செயலகத்தில் பயோமெட்ரிக் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அட்டண்டன்ஸ் போடுவாங்கல்ல, எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை செகண்டுக்குள்ளே போனாருன்னு ரொம்ப தெளிவாக காட்டும். அதை இன்னமும் வந்து அரசு ஊழியர்கள் வைக்க விடலை. இன்னமும் அவங்க நோட்டில் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. வெள்ளைக்காரன் பாணியில் நோட்டில் தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம், எங்கள் உரிமையை மறிக்கிறீங்க, நீங்கள் அடக்குமுறை பண்ணுறீங்க அப்படின்னு. நான்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நாங்கள் என்ன போடுவோம், மொபைல் ஆப்பில் போடுவோம். அந்த டீலர்ஷிப்பில் அந்த ஷோரூம் முன்னாடி போய் அந்த ஆப்பில் போடணும், எந்த லொக்கேஷன், எத்தனை மணிக்கு போயிருக்க, நீ கரெக்டாக அங்கே தான் இருக்கியான்னு அந்த அளவுக்கு நாங்கள் அட்டண்டன்ஸ் போட்டோம். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு அரசு ஊழியர்கள் யோசிக்கிறீங்க. அப்போது சம்பளம் மட்டும் வேணும், பென்ஷன் மட்டும் நிறையா வேணும், பஞ்சப்படி வேணும், பயணப்படி வேணும், எல்லாம் கரெக்டாக 1ஆம் தேதி கொடுத்துடணும். ஆனால் அரசாங்கம் சொல்கிறது எதையும் நான் கேட்க மாட்டேன். கேட்டால் கொடி பிடிப்பேன், எங்கள் உரிமை போகுது, எங்களை அடக்குமுறை பண்ணுறீங்க. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு ஒரு அப்ரைசல் ஸ்கீமை கொண்டு வரணும். அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்ரைசல் கொண்டு வாங்க தயவுசெய்து. ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாருன்னா 50 மதிப்பெண் அவன் தமிழில் வாங்கியிருக்கான்னா அந்த மாணவன் அடுத்து 3 மாதங்களில் 70 மதிப்பெண் அந்த ஆசிரியர் எடுக்க வைத்தாரா, அவருக்கு சம்பள உயர்வு கொடுங்க. 70 மதிப்பெண் எடுத்த மாணவரை 80 மதிப்பெண் எடுக்க வைத்தாரா, 80 மதிப்பெண் எடுத்த மாணவரை 100 மதிப்பெண் எடுக்க வைத்தாரா, அவருக்கு சம்பள உயர்வு கொடுங்க. மொத்தமாக கும்பலாக 2% போட்டிங்கன்னா எப்படி? வேலை பார்த்தவனுக்கு தான் சம்பள உயர்வு கொடுக்கணும், வேலை பார்க்காதவனுக்கு கொடுக்காதீங்க. தனியார் துறையில் அப்படியா கொடுக்குறாங்க? கேஆர்ஏ பார்க்குறாங்க, உனக்கு இந்த வருஷத்துக்கு உள்ள டார்கெட்டு எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க, அச்சீவ் பண்ணலை, அப்போ உனக்கு ஏன் நான் சம்பள உயர்வு கொடுக்கணும்னு அந்த துறை தலைவர் கேட்குறாரு இல்லையா? அதே மாதிரி கேள்வி கேளுங்க அரசு ஊழியர்களை. பயப்படக்கூடாது அரசாங்கம், அரசு ஊழியர்கள் மிரட்டுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஆசிரியர்களுக்கான டெட் அப்படிங்கிற தேர்வு கண்டிப்பாக இருக்கணும். இது அரசு உச்சநீதிமன்றம் வந்து 3 ஆண்டுகள்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது, கண்டிப்பாக அதை கொடுத்துருக்கக்கூடாது. 2 ஆண்டுகளே அதிகம். 2 ஆண்டுகளால் ஒரு ஆசிரியரால் தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியாதா? அப்போ அந்தளவுக்கு அந்த ஆசிரியர் மக்கா? 2 வருஷத்தில் அவர் இருக்க பாடத்தில் சொல்லிக் கொடுக்க பாடத்தில் இருந்து தானே கேள்வி கேட்க போகிறாங்க. திரும்ப 30 வருடங்கள் 15 வருடங்கள் அவர் அதே பாடத்தை தானே சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த பாடத்திலேருந்து தானே கேள்வி கேட்க போகிறாங்க. அந்த பாடத்திலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 2 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியரால் பதில் சொல்ல முடியாதா, பதில் எழுத முடியாதா? அப்போ அவர் தரம் வாய்ந்த ஆசிரியரா? அவர் எப்படி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுது. ஸோ என்னை பொறுத்தவரை 2 ஆண்டுகளை 3 ஆண்டுகளாக இருப்பது வன்மையாக கண்டிக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதணும். தகுதி தேர்வில் பாஸ் ஆனவர்கள் மட்டும்தான் இந்த பணிக்கு போகணும். ஏன்னா அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க அரசாங்கம், 50,000, 80,000, 1,00,000 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு வருடங்கிறத குறைக்கணும். அப்படி செய்தால்தான் தகுதியான மாணவர்கள் உருவாகிறார்கள், குவாலிட்டியான மாணவர்கள் உருவார்கள். அப்போ தான் அவங்க அனைத்து துறையிலும் அந்த மாணவர்கள் புலமை பெற்று பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். அப்போ தான் அந்த நிறுவனங்களே அவங்கள தேர்ந்தெடுக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. ஏன்னா தனியார் துறையில் மிகப்பெரிய வேலை நீக்கம், 10,000 பேரை தூக்குறான், 15,000 பேரை தூக்குறான். ஆனால் அரசு துறையில் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் போயிடுது, 1ஆம் தேதி ஆனால் பென்ஷன் வந்துடுது. தனியார் துறையில் ஐடி கார்டை பிடிங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் விரட்டி விட்றான். ஸோ இதையெல்லாம் அரசு பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். கேள்வி கேளுங்க, தனியார் துறையில் இப்படி இருக்குது, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோமே, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஸோ அதை இந்த அரசு செய்யும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.